முதல்ல எடுத்த உடனே சுட்டி குழந்தை சூரியவன்சி தான். பேபி எல்லாம் 80 பாலுக்கு ஒரு நிமிஷம் 175 ரன்னு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பேபி கோட் நீங்க மாத்தி சொல்லுங்க. அவர் பேர் பேபி கோட்டுங்க. வெரி குட். அந்த பையன் எப்படி பொட்டல் அடிச்சானா? ம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் தெரியுமா? நான் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா தான் சொல்லி தந்திருப்பாங்க. உனக்கு 6 4 மட்டும் தான் அடிக்கணும். நீ வேற எதுவுமே அடிக்கக்கூடாது. ம். சிங்கிள் ஓடுறது, சிங்கிள் ஓட்டினாலும் உனக்கு வேர்க்கும். ம். அதெல்லாம் அப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க. அந்த பையன் அடிச்சா 6 4 மட்டும் தான் அடிக்கிறான். 15 4 15 6. ஆமா. ஃபால்கனர்னு ஒருத்தர் பிளேயர் ஆடினார்ல, எனக்கு என்னமோ பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் பார்க்குற மாதிரியே இருந்தது. போட்டு அடி ஒத்தாள் எத்தனாவது கடைசியா இறங்கி 5வது 6வது தான் இறங்கி போட்டு தனியாலாம் விளையாண்டுட்டு இருக்காரு. சூரியவன்ஸுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இல்லையா? அந்த ஃபால்கனர் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. வணக்கம் மக்களே எல்லாருக்கும். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டர் 19லயே ஒரு தும்சமா போட்டு ஒரு குமாங்குத்து குத்திருக்காங்க நம்ம இந்தியன் டீம் சின்ன பசங்க. இங்கிலாந்து விசஸ் இந்தியாவுக்கு நடந்த அண்டர் 19 ஃபைனல்ல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, 100 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு. அதுல என்ன ஆச்சு, யார் யாரெல்லாம் சரியான அடி போட்டாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே சுட்டி குழந்தை சூரியவன்சி தான். எல்லாம் 80 பாலுக்கு 175 ரன்னு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பேபி கோட் நீங்க மாத்தி அவர் பேர் பேபி கோட். வெரி குட். என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? பட்டம் வச்சுட்டாங்க. குட்டி குட்டி ஆடா, குட்டி ஆடுதாங்க. பேபி கோட்டுங்க அவரு. என்ன அடிமா, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்குச்சு. 218 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு இன்னைக்கு பையன். எல்லா பாட்ன பால் எல்லாம் மாத்துதான். இல்ல நான் உனக்கு சொல்றேன், என்னோட வன்மத்தை இந்த நேரத்துல கக்கிடலான் இருக்கேன். சஞ்சு சாம்சன் மட்டும் சொல்லாத. நீ எங்க போனாலும் சரி, இந்த சஞ்சுவை மட்டும் விட்டுரு தயவு செஞ்சு. கமெண்ட்ல திட்டிக்கிட்டே இருக்கான், சப்போர்ட் பண்ணி பேசுன என்னையும் திட்டுறான், உன்னையும் திட்டுறான். டேய் என்னடா பண்றீங்க? நைஸா தள்ளி விட்டுட்டு இந்த பையனை வளர்த்தி அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக்குறாங்களோ. ஆல்ரெடி 2 சூப்பர் ஸ்டார் ஓப்பனிங் ராஜஸ்தான் வச்சிருக்காங்க. இல்ல நான் ஃபுல் கான்டாஸ்ட் சொல்றேன். ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடி ஒரு ரஞ்சி மேட்ச் வந்து சென்னையிலேயே இல்ல அண்டர் 19 மேட்ச் ஆஸ்திரேலியாவோட ஒண்ணு நடந்துச்சு. அந்த பையன் அதுல வந்து பயங்கரமா செஞ்சுரி அடிச்சதுனால பேர் கொஞ்சம் டாக்கா இருந்துச்சு. ஆனா டெல்லிலயோ நீங்க சொல்ற வேற எந்த டீம்ல போயிருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்ல போயிருந்தாலும் பிளேயிங் 11ல இடம் கிடைச்சிருக்காது. ராஜஸ்தான்ல மட்டும்தான் இந்த பிளேயிங் 11ல இடம் கிடைக்கும். அந்த பையன் அந்த வாய்ப்பு பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான் இந்த 15 வயசுல. இல்ல 14 வயசுல வந்து ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஓபனர் யார் இருந்தா, ஜெய்ஸ்வால் இருந்தா, சாம்சன் இருந்தாரு. அவங்களெல்லாம் தாண்டி சூரியவன்சி இறக்கி சக்சஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல அதனால நான் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தேன். சாம்சனுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அவரே சொன்னாரு என் இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருக்கு இடம் தரேன்னு. அந்த அப்படி கொடுத்ததுல இருந்து அதுதான் தப்பா போச்சு பாத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆஃப் போயிட்டு போய் இல்ல ஒரு ஏங்க வன்மத்தை ஆஃப் பண்ணிட்டு மேட்சுக்குள்ள போயிடும். குழந்தைலாம் ஒரு டைம் நான் பார்த்துட்டுதுன்னா அந்த அடி எப்பா இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பையன் எப்படி பொட்டல் அடிச்சானா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் தெரியுமா? நான் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா தான் சொல்லி தந்திருப்பாங்க. உனக்கு 6 4 மட்டும் தான் அடிக்கணும். நீ வேற எதுவுமே அடிக்கக்கூடாது. சிங்கிள் ஓடுறது, சிங்கிள் ஓட்டினாலும் உனக்கு வேர்க்கும். அதெல்லாம் அப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க. அந்த பையன் அடிச்சா 6 4 மட்டும் தான் அடிக்கிறான். 15 4 15 6. இதுலயே 90 அதுல 160 150 ரன் இதுலயே வந்துருச்சு 6 4லயே. அந்த பையன் இப்ப ஓடி எடுத்தது ஒரு வெறும் 25 ரன்னு. ஆமா இல்ல எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு. இன்டர்நேஷனல் மேட்சா இருந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டா இருக்கும். ஓடி எடுக்காமல் ஒரு 175 ரன்கள் அடிக்கப்பட்ட ரெண்டுமே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நாமெல்லாம் 14 வயசுல என்ன பண்றது? கிரிக்கெட்டை ஒழுங்கா கூட பார்க்க தெரியும். எது 6 4ன்னு கூட ஒழுங்கா பார்க்க தெரியாம பார்த்துட்டு இருந்திருப்போம் மேட்ச. ஏன்னா அந்த பையன் தெரியல எப்படி அந்த பையன் அப்படி அடிக்கிறான். என்ன சாப்பம் எனக்கு என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி இந்த பையன் சின்ன பசங்களை தான் போட்டு இப்படி அடிக்கிறான்னு பார்த்தா ஐபிஎல்லையும் ஒரு செஞ்சுரி வச்சிருக்கான். என்ன அதான் இப்போ போன வருஷம் ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா இந்த பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிட் ரேஞ்ச் பவுலர்ஸ் எல்லாம் சூரியவன்சி போட்டு பொழந்துட்டாரு. அந்த பெரிய பவுலர்ஸ் கொஞ்சம் லெஜெண்டரி பவுலர்ஸ் வீட்டையெல்லாம் நல்லா நிக்க வச்சு எடுத்து. இப்ப இந்த ஐபிஎல் வந்து ஒரு பெரிய டெஸ்டா தான் இருக்க போகுது தினேஷ் சொன்ன மாதிரி. அதுதான் இப்போ இந்த மேட்ச்லயே நான் ஒரு 2 பேரு நல்லா இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன்.
ஃபர்ஸ்ட் வந்து ஆரோன் ஜார்ஜ்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஓபன் பண்றாரு. அவரு இந்த சீரீஸ்லயே கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. ஓபனர் சூரியவன்ஷி கூட ஓபன் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து பென் மேய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன். நீ சூரியவன்ஷியோட லைக் டு லைக் பேட்ஸ்மேன். இந்த அண்டர் 19 சீரீஸ்ல 195 ரன்ல அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல. ஹையஸ்ட் ரன் ஸ்கோர், செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் நீ பர்ஃபார்ம் பண்ண நீ பென் வைஸ் மட்டும் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க எப்படியும். பென் மைஸ் ஆனா ஒரு இது டாப் அவர் தான் ஃபர்ஸ்ட், சூரியவன்ஷி 2. சாரி அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அதான் அவங்க 2 அவர் அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு 20 ரன் வித்தியாசம் அந்த மாதிரி தான். அவர் ரொம்ப க்ளோஸா போயிருக்கு மேட்ச். ஆஸ்திரேலியால நான் இன்னொரு பிளேயர் சொல்றேன். இன்னைக்கு ஃபால்கனர்னு ஒரு பிளேயர் ஆடினார்ல, எனக்கு என்னமோ பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் பார்க்குற மாதிரியே இருந்து. போட்டு அடி ஒத்தாள் எத்தனாவது கடைசியா இறங்கி 5வது 6வது தான் இறங்கி போட்டு தனியாளா விளையாண்டுட்டு இருக்காரு. சூரியவன்ஷுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இல்லையா, அந்த ஃபால்கனர் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த பையன் சூரியவன்ஷ் மிடில்ல வந்து அம்மா ஆட்டம். நாங்க ஒரு நேரத்துல விக்கெட் 2 விக்கெட் போலனா கடைசி நேரத்துல மேட்ச் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். இதெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. ஆமா, சின்ன பசங்கிறத காமிச்சாங்க. டக்குன்னு விக்கெட் போக போக 3 விக்கெட் போனதையும் அந்த இடத்துல அந்த பையன் பயங்கரமா விளையாண்டு. அதுதான் சொல்றேன், திடீர்னு பார்த்தா அந்த பையன் நம்ம ஈஸி வின்னு நினைக்கிறோம். இன்னொரு 3 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிறப்ப அந்த பையன் நின்று ஒரு காட்டிட்டான். செஞ்சுரியா அடிச்சுட்டு. இல்ல நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த மயர்ஸும் பென் டாவின்ஸ் அவங்க 2 பேருமே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படியே 217க்கு 7 விக்கெட் வந்துருச்சு. ஆமா, ஒரு விக்கெட் அது நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. 10 ஓவருக்கு 77 அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. 2 ரன் 9 கடைசி வரை வச்சிருந்தாங்க. 415 ரன் சேசிங்கல கடைசி அந்த ஒரு சமயத்துல அப்படியே வளன்னு விக்கெட் விட்டதுனால வந்து அந்த கடைசி நேரத்துல அந்த ஃபால்கனருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ல போயிருச்சு. டெய்லண்டரை வச்சு ஆடுற மாதிரி போச்சு. இல்லைன்னா இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிருக்கும். அதான் எனக்கு அந்த ஃபால்கனர் பையன் பெரிய ஃபியூச்சர் இருக்கு அவனுக்கு. பென் மைஸும் ஃபால்கனரும் நல்லா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இங்கிலாந்து டீம்ல. இப்போ டெஸ்ட்ல டெபியூட் பண்றதுக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பென் மேயர்ஸ் ஆன ஷாட்லாம் ஆத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட் அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பின்னாடி தட்டி விட்டது ஆம்பிரிஸ, ஸ்டேட்ல ஒரு 4 அடிச்சது, ஒரு 6 அடிச்சது, பயங்கரமா இருந்துச்சு அந்த பென் மேயர்ஸ் ஆன ஷாட்லாம். கொஞ்ச நேரம் 45 ரன் அடிச்சு கொஞ்ச நேரம் இருந்தாலும் வந்துச்சு. அந்த பார்க்க கண் குளிர்ச்சியா இருந்துச்சு. பென் மேயர்ஸ் தான் அண்டர் 19 டாப் ரன் ஸ்கோர். அப்புறம் அவர் அடிக்கிறது அழகா இல்லாம இருக்குமா சொல்லுங்க நண்பன். அதான் சொல்றேன், இப்போ நீங்க தினேஷ் சொல்ற மாதிரி எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி மெதுவாவும் ஆடுறது இல்ல, சூப்பரா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. 200 215 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லா மேட்ச்லயும் மெயின்டைன் பண்ணிருக்கான் அந்த பையன். சூப்பரா ஆடிட்டு இருக்கானால 18-19 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். இந்த அண்டர் 19 சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு பிடிச்ச டீம் என்ன டீம் தெரியுமா? ஆப்கானிஸ்தான். சூப்பரா விளையாண்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க வரல. ஆப்கானிஸ்தான் டீம் நல்ல பிரைட் ஃபியூச்சர். அவங்க நம்ம கிரவுண்ட்ல தான பிராக்டீஸ் பண்றாங்க. இல்ல அண்டர் 19 வராங்கன்னா சூப்பர் டீம் தானே. ரஷீத் கானுக்கு வயசு 24. 19 தான் ஆகுது. நானும் இந்த டீம் நல்ல ஸ்பின்னர் இல்லையான்னு பாக்குறேன். கடைசி பார்த்தா 21 இல்லைன்னா நீங்க 19 வயசு வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடிச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே டைரக்ட் பிளைட் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஜிம்பாப்வேல இருந்து. அப்படிதான். அதான் ஆப்கானிஸ்தான்ல சொன்னேன்ல ஒரு பிளேயரு ஃபைசல் சினோப்டா. அவர் வந்து 6 மேட்சுக்கு 435 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ அந்த இன்னொரு மேட்சுமே ஆடி இருந்தாருன்னா இவங்க பென் மைஸ், சூரியவன்ஷி எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருப்பாரு. டீம் பர்ஃபார்மன்ஸே சூப்பரா இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, ஆப்கானிஸ்தான்ல பேட்டிங் தான் பெரிய பிரச்சனை. அந்த டீம்ல இருந்து இப்படி ஒரு பேட்டிங் வராங்கப்போ ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு. இல்ல ஒரு நல்ல பவுல். நான் நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் இந்தியா வர்சஸ் அந்த செமிஃபைனல்ல. ஒரு பாஸ் பவுலர் வந்து சூப்பரா வந்து 140 போடுறாரு, 112 போட்டார். நல்ல வேரியேஷன். இப்ப இருக்கிற பாஸ் பவுலர்னா ஃபசல் ஃபரூக்கில வேரியேஷன் கிடையாது. ஒன்னா ஓடியாந்து ஸ்லோ பாலா போடுவாரு, இல்லைன்னா வந்து முதல் 2 ஓவர்ல ஸ்விங் பண்ணுவாரு. இப்ப அந்த ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அப்படியே அப்கிரேட் ஆகி. தினேஷ் சொல்றது வந்து நுருஸ்தானி ஒமர்சாயி. அவருதான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 14 விக்கெட் எடுத்திருக்காரு.
சரி, அது பவுலர் பத்தி பேசுனதையும் நம்ம டீம்ல ஒரு புது பவுலரு விக்கெட்டே இவ்வளோ கிடைக்கலங்கிறப்ப தோத்துருவோமோன்னு தோத்துறன்னு போல. இன்னும் இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண முடியுங்கும் போது ஆயுஷ் மாத்திரை வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. என்ன நினைக்கிறீங்க? ஒரு இடைத்தரகர்கள் பண்றதே வேலையாச்சுங்க அவனுக்கு. நடந்ததான்ப்பா சொல்றேன். விக்கெட் போல அவர் வந்துதான் விக்கெட் எடு அவர் ஓவர்லயே இல்ல 2 விக்கெட் விழுந்தது. ஆயுஷ் மாத்திரையை பொறுத்தவரை இது ஒரு ஃபெயிலியர் வேர்ல்டு கப் தான். ஒரு மேட்ச் ஏ கடைசி 2 உடனே நீ மேட்ச் வந்து செமி என்ன ஃபெயிலியர்னு மட்டும் சொல்லு எனக்கு. இது என்ன ஃபெயிலியர்? பவுலிங்ல போட்டு பெரிய இல்ல பெரிய வேர்ல்டு கப்னு சொன்னாங்க. பெரிய வேர்ல்டு கப் இல்ல ஃபெயிலியர். சிஎஸ்கே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் டீம்ல இருந்துட்டு சூப்பர் ஸ்டார் பிளேயரா இருந்துட்டு சூரியவன்சி மாதிரி ஆடி இருக்கணும். அந்த 50 பந்துக்கு 50 சூரியவன்சியே சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆடிட்டு இருக்கான். நீ கொண்டாந்து சின்ன பையனை கொண்டாந்து அவன் மேல இல்ல கம்பேர் இல்ல பண்ற பாத்தியா? இப்போ நீ ஆயுஷ் மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா ஐபிஎல்ல செம ஸ்டார்ட் சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து அந்த மாதிரி செம ஸ்டார்ட் அடிச்சாரு. இப்போ இங்க வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல கஷ்டப்பட்டாரு. நாம அது மறக்கூடாது. இந்த ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா முடிச்சிருவேன்டா, கவலைப்படாத. ஒரு நிமிஷம் இரு. ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங் சிஎஸ்கே டீம்ல இங்க ஒன் டே ஒன் பவர் பிளே எல்லாம் முடிஞ்ச வட்டி தான் மெதுவா தான் ஆட முடியும். நீங்க சூரியவன்சி மாதிரிலாம் ஆட சொல்லக்கூடாது. சூரியவன்சி அநியாயத்துக்கு T20 மாதிரி நல்லா முடிச்சிருவேன்டா, ஏன்டா இப்படி பண்ற? T20 மாதிரி ஆடிட்டு இருக்காரு 50 ஓவர் மேட்ச. இவர் தான் ஒன் டே மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நீங்க அந்த விஷயத்துல சொல்றேன். ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேர்ல்டு கப்பா நான் பாக்குறேன். கேப்டனாவும் சரி, இப்ப அவரோட பொசிஷன் ஓப்பனிங்ல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன் டவுன் இறங்குறாரு. அது இல்லாம பேட்டிங்லயும் நல்லா டீமை எடுத்துட்டு போறாரு, டீப்பா எடுத்துட்டு போறாரு. 50s அடிக்கிறாரு, மேக்ஸிமம் 100s பார்க்க முடியல, 50, 70 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அது இல்லாம ஸ்பின் போட்டு விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஒரு மேட்ச்ல எல்லாம் 3 விக்கெட்டு, 2 விக்கெட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டே இருக்காரு ரெகுலரா. அதனால அவருக்கு வந்து அவரோட கெரியருக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேர்ல்டு கப்பு. ஆஸ் அ கேப்டனா 6th டைம் வந்து இந்தியாவை அண்டர் 19 ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுவே அவருக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜெயிக்க வச்சவங்களுக்கு எல்லாம் பெரிய லெஜண்ட், விராட் கோலி, முகமது கைஃப், இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவரும் பின்னாடி லெஜண்ட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லாதான் முடிச்சிருக்கேன். ஆயுஷ் மாத்திரை வந்து என்னதான் இருந்தாலும் மும்பை ஸ்குவாட்ல இருக்காங்க, டொமஸ்டிக்ல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நான் ஒரு இடைச்சேர்க்குள் பண்றேன். ஆயுஷ் மாத்திரை எனக்கு தெரிஞ்சு பிரைட் ஃபியூச்சர் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, டாப் 3 இந்தியாவோட டாப் 3 கிராக் பண்ணோம்னா நீங்க 50s பத்தாது. கதவு உடைக்கணும். 100, 150 அடிச்சு உடையணும். நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் 50 ரன் அடிச்சுட்டு 2 விக்கெட் எடுக்கிறேன்னா நீங்க 6வது இடத்துல 7வது இடத்துல இறங்கினா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமே தவிர, நீங்க வந்து டாப் 3 கிராக் பண்ணணும்னா 100, 150 அடிக்கணும். இதுல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல நான் சொல்றேன், 2 மேட்சுமே வந்து ஆப்கானிஸ்தானோடயுமே 50 அடிச்சுட்டு 100 அடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல அப்படியே மேட்ச் விட்டு போயிட்டு ஆரோன் ஜார்ஜ் தான் வந்து மேட்ச் முடிச்சு வந்தாரு. இந்த மேட்சுமே வந்து ஒரு சூரியவன்சி சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். சூரியவன்சி 175 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு கடைசி ஊர்ல இருந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தா நீ சூரியவன்சி பேர் ஹைலைட் ஆகிற மாதிரி வந்து ஆயுஷ் மாத்திரை பேர் ஹைலைட் ஆயிருக்கும். இல்ல ஆயுஷ் மாத்திரை பேர் ஹைலைட் ஆனது காரணம் அந்த 3 விக்கெட் எடுத்ததுனால தான் வந்து பாகிஸ்தான் அகைன்ஸ்டா 3 விக்கெட் எடுத்ததுனால தான் ஹைலைட் ஆகுது. இல்ல நீ நம்ம டீம் வந்துட்டு கதவு உடைக்கணும்னு சொன்ன, நம்ம கதவெல்லாம் உடைக்க தேவையில்ல. ஒரு சீரீஸ் ஒழுங்காலாம் நாமளே திட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால அவ்வளோ வேகமா மாறிட்டு இருக்கு. நீ ஆயுஷ் மாத்திரை நீ வந்துட்டு சொல்ற 1 டவுன்ல தான் இறங்குறாரு. அவருக்கு என்ன 4th டவுன் இறங்க மாட்டேன்னு சொல்றாரா? மேல 3 தான் ஸ்ட்ராங்கு. கீழே எல்லாம் நீ எந்த டைம்ல இந்தியா டீம் எடுத்தாலும் 4th ஆடுறதுக்கு பிளேயர் கிடையாது. இப்போ ஒரே ஒருத்தர் தடவை சீரியஸ் அவர் இன்ஜுரி ஆனதையும் பாருங்க. யார் ஓப்பனர் ஆடிட்டு இருந்த கை கூட கொண்டாந்து 4th இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு 5 மேட்ச் விட்டாதான் கேள்வி கேட்கற மாதிரி ஆயிரும். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்குமே உனக்கு நீ இந்த மேட்ச் நல்லா இல்லைனாலே உனக்கு பின்னாடி 10 பேர் நின்று இருப்பான் பொசிஷனுக்காக. அதனால 19 வயசு தான் ஆகுது. இன்னும் லாங் கெரியர் இருக்கு அவருக்கு. அவரை பத்தி பேசணும். நல்லா பண்ணிருக்காரு, கேப்டனா நல்லா பண்ணி டீம் எடுத்துட்டு போய் ஜெயிச்சிருக்காரு. அதோட விட்டுருவோம். இது நல்லா ஆடுவாருன்னு நம்பிக்கை வைப்போம். இந்த ஐபிஎல் சீசன் பார்த்தா தெரிஞ்சிடும் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு. ஓகே, எனிவே இது வந்து நல்ல டோர்னமெண்ட். இந்தியாவுக்கு சூப்பரா நிறைய டேலண்ட்ஸ் வரப்போறாங்க. ஐபிஎல் மாதிரியான இதுலயும் அடுத்த எல்லா வரப்போறாங்க அண்டர் 19 இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.